இன்னொரு யுத்தம் செய்ய போகிறோமா? 30 ஆண்டுகள் படை வளர்த்தோம், ஒரே நாளில் தாரை வார்த்து கொடுத்தோம். வீட்டுக்கு ஒரு வீரன் என்று அனுப்பி இன்றைக்கு அனுப்புவதற்கு எங்களிடம் எதுவும் கிடையாது, இலக்கு எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை ஏந்தி இந்த படையை பாதுகாக்க போகிறோம்? நமக்குள்ளே 1000 பிரிவுகள், ஜாதி சண்டை, மத சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை. தேயிலை தோட்டங்களுக்கு கீழே தமிழன் செத்து விழுகிற போது இந்திய தமிழன் தானே என்று பேசாமல் இருந்தோம். ஒரு நாடை ஒரு தமிழனை 18 நாடுகள் சேர்ந்து துவம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? இலங்கை தமிழன் தானே என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் ஒரு மரத்தமிழச்சி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எதிர்காலத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதையாய் சொல்லி வளர்க்க வேண்டும். அதற்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும் ஐயா. என் இனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களையும் முகவரிகளாக சொன்ன இனம் எங்களுடைய இனம். அந்த ஆயுதத்தை கையில எடுப்போம். இயற்கையை பாதுகாப்பதுதான் ஒரு இனத்தை பாதுகாப்பதாகும். இறுதியில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நன்றி, வணக்கம்.